ஹலோ, நான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்கள் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஐயா வணக்கமுங்க. வணக்கம் பால. என்னங்க ஐயா திடீர்னு ஃபோன் போட்டு வர சொல்லியிருந்தீங்க? நான் ஜாமீன் ஏற்றுக்கிட்டு கடன் கொடுக்க சொன்னார்ல அந்த கிஷோர். ஆமா, அவன் லாஸ் ஆயிட்டான்ல. தெரியுமா உனக்கு? தெரியும் தலைவர, அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான், அதுவும் தெரியும். என்ன பால இப்படி சாதாரணமா சொல்ற? நீ அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்க. கடன் கொடுத்த நானு கொடுத்த பணத்தை மறக்க முடியுமா சார்? இல்ல, நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. நான் ஏன் சார் கவலைப்படணும்? நான் என்ன அவனை நம்பியா பணம் கொடுத்தேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், உங்க கூடுவாஞ்சேரி சைட் பேப்பரோட ஒரிஜினல் காப்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், அது அங்க இல்ல சார். பின்ன? அது என்கிட்ட தான் இருக்கு. பால, அந்த சைட்டு என் பொண்டாட்டியோட ரிலேஷனுக்காக வாங்கினது. என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத சார். 20 லட்சம் ரூபாய் பணத்துக்கு உங்ககிட்ட நான் கையெழுத்து வாங்கியிருக்கேனா? இல்ல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேனா? இல்ல. போலீஸ்காரங்க சவகாசம் நாகப்பாம்ப கையில பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியாதா? இங்க பாருப்பா, நீ எது வேணாலும் பண்ணிக்கோ. ஏற்கனவே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என் மச்சினி விஷயத்துல. இந்த சமயத்துல அவ சொந்தக்காரங்களோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த பணத்தை நான் அமுக்கிட்டுதா அவ தப்பா பேசுவாப்பா. சார், என் காசு எனக்கு வேணும்ல? வேணும்பா. ஊர்க்காரன் நான் போலீஸ் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ண குடும்பத்து பையன், நம்பி வாங்கி கொடுத்தேன். இப்போ ஓடி போயிட்டான். நான் என்ன பண்றது சொல்லு? நான் பணத்தை யார் கையில கொடுத்தேன்? என் கையில தான் கொடுத்த. நான் வட்டி கேட்டேனா சார்? இல்ல. உங்க கையில கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? என் பொறுப்பு தான். அதனாலதான் சார் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை கையில வச்சுக்கிட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணட்டும் பால? 20 லட்சம் நான் எங்கிருந்து புரட்டி கொடுக்க முடியும்? நீயே சொல்லு. பேங்க் வேணா கொள்ளடிக்கலாமா சார்? யோ, நான் போலீஸியா? புறம்போக்கு இல்ல. உன் பணத்தை ஏமாத்திர மாட்டேன். ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா அந்த 20 லட்சத்தை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு யோசிச்சு கிளியர் பண்ணிடுவேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னா நான் ஒரு புது பிசினஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். புது பிசினஸ் ஐடியாவா? ஆமா, இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற பிசினஸ வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா உங்க கேர் ஆஃப்ல போன 20 லட்சம் எனக்கு வேண்டாம். நிஜமாவா சொல்ற? ஆமா சார், மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் தரேன். பால, என்ன பிசினஸ் அது? ராசா, இங்க வாப்பா. சாருக்கு ஒரு வணக்கம் போடு. வணக்கம் சார். வணக்கம். என் பையன் பேரு ஹேமந்த் குமார், 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். சரி. இவனை இந்தியாவில பெஸ்ட் சயின்டிஸ்டா ஆக்கணும். எல்லாரும் பாராட்டி மெடலா போடணும். இவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். நோபல் பரிசா? ஆமா சார், இப்படி ஒரு சின்ன ஆசை எனக்கு. இது சின்ன ஆசையா? ஆசைக்கு அளவே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஆசையா இது? இதெல்லாம் நடக்குமா? சார் நடக்கும் சார். நம்ம நாட்டுல இருந்து, அதுவும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் சுஸ்மிதான்னு பேரு, தெரியுமா? தெரியும், பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவங்க ஃபார்முலாவுக்காக நோபல் பரிசு வாங்க போறாங்க. கரெக்ட். அந்த ஃபார்முலா ஃபைலை திருடி என்கிட்ட கொடுத்துட்டா என் பையன்கிட்ட இருந்து வாங்கி அவங்க ஏமாத்துறாங்கன்னு கேஸ் போட்டு ஒரு வழி பண்ணிடுவேன். அந்த நோபல் பரிசை என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். கொஞ்சம் திருடி கொடுங்க சார். இதெல்லாம் சாத்தியமாகிற வேலையா? 25 லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணி கொடுக்கறதுக்கு வேற ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. இது உங்களால முடியலனா என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. உங்க இடத்தை வித்துறலான்னு கூட எனக்கு ஓகே.
இதே மீறி நீங்க ஏதாவது போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருந்தா உங்க வீடியோவை நான் வெளியே லீக் பண்ணிடுவேன். வீடியோவா? ஆமா சார், ரங்கராஜபுரத்துல சுவாதி ஆண்டியோட உங்க லீலைகளை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அனுப்பி வைப்பேன். என்ன பண்ணணுமோ பார்த்து செய்யுங்க சார். நான் வரேன். டேய் வாடா. ஹலோ, ஹலோ, யார் லைன்ல இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேச மாட்டீங்களா? என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். 2 மாசத்துல இது 52வது கால். நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். யார் நீங்க? ச்சே. ஹலோ. குருராஜ் சார். ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? மறுபடியும் அந்த கால் வந்துச்சா? ஆமா சார், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணிடுறான். கரெக்டா 59வது செகண்ட்ல கட் பண்ணிடுறான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். போனை டேப் பண்ண சொல்லிடலானா பயமா இருக்கு. ஏன் மேடம்? எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கான செலக்ஷன் கமிட்டி ஆளுங்க ஃபாரின்ல இருந்து அப்பப்ப கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல கால் ரெக்கார்ட் பண்ற விஷயம் நடந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிடும். நம்ம நாட்டுல எல்லாருமே இப்படித்தான் செய்வாங்கன்னு சொல்லிடுவாங்க. வேற என்ன பண்றது? நம்பிக்கையான போலீஸ் ஆபீசர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்டுட்டு அவர் நம்பரை SMS பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். ஹலோ. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? யாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை கொலை செய்ய போறவன். என்ன சார், ஒன்னும் பேச்சே காணோம். யார் நீ? துப்பாக்கியில் இருக்கிற தோட்டா கிட்ட நீ யாருன்னு கேட்டா அது பதில் சொல்லுமா சார்? என்ன வேணும் உனக்கு? உங்களுக்குள்ள ஒரு மிரட்சி வந்தது பாருங்க, அந்த மிரட்சியோட நடுங்கி போய் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டீங்க பாருங்க. இந்த பயம்தான் எனக்கு வேணும். இங்க பாரு, எதுக்கு என்ன மிரட்டல? ஐயோ, மிரட்டல சார். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க உங்களை கொலை பண்ண சொல்லி பணம் கொடுத்திருக்காங்க. நான் கொல்ல வேண்டிய ஆளை அப்படியே திடீர்னு கொல்றது எனக்கு பழக்கம் இல்ல. பேசி பயமுறுத்தி என்னை எதிர்பார்க்க வச்சு கொல்றதுதான் என்னோட மாடர்ஸ் ஆபரண்டி. பணம் கொடுத்தவங்க கிட்ட கூட என்னோட கண்டிஷனை சொல்லிட்டேன். யாரு உங்க? என்ன சிரிக்கிற? அது எப்படி சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆம்பளையா பொம்பளையா அதையாவது சொல்லு. பொம்பளை. பொம்பளைனா எத்தனை வயசு பொம்பளை? நிறைய பொம்பளைகளுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்களா என்ன? ப்ளீஸ் சொல்லு, யாரு அந்த பொம்பளை? இவ்வளவு விஷயம் போதுமே சார், இனிமே கிளறாதீங்க. வச்சிடுறேன்.
ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லுங்க. எனக்கு கூட ஒரு கொலை பண்றீங்களா? ஒருவேளை நீங்க உங்களை கொலை பண்ண சொன்னாங்களே, அவங்கள கொல்ல சொன்னா கூட நான் என் ஸ்டைல்ல தான் கொலை பண்ணுவேன். பரவாயில்லையா? அது என்ன உன் ஸ்டைல்? முதல்ல கை நீட்டி வாங்கின பணத்துக்காக உங்களை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் வேணும்னா உங்ககிட்ட வாங்கின பணத்துக்காக அந்த பொம்பளைய கொல்லுவேன். ப்ளீஸ், வேற ஏதாவது ஆப்ஷன் கொடு. நோ ஆப்ஷன்ஸ். அடுத்த சனிக்கிழமை சாக தயாராயிருக்கேன். குட் பை. வாங்க சார், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் சங்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ராஜபாண்டிபுரம். ஓ, வாங்க, உள்ள வாங்க. தேங்க்யூ மேடம். வாங்க, உட்காருங்க. மேடம், இவர் பேரு ஜோதி பாண்டியன், பிரஸ் பர்சன். வணக்கம் மேடம். வணக்கம். இந்தாங்க. இன்டர்நெட் மேகசினா? ஆமா மேடம். ஒன்லி லேடி வியூவர்ஸ்க்காக லேடி அபிஷியல்ஸ் நடத்துற ஸ்மார்ட் மேகசின். வியூவர்ஸே டெய்லி 12 lakhs சம்திங் இருக்காங்க மேடம். ஓ, ஐ சி. உங்களை சந்திக்கணும்னு அடையார்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. டிசம்பர்ல வந்த தண்ணியால வீட்ல இருந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப பாழாயிடுச்சு. டிசைனர்ஸ் 6 மாசம் டைம் கேட்டாங்க. அதான் இங்க வந்துட்டேன். மேடம், இது உங்க பூர்வீக வீடா மேடம்? ஆமா சார். ஜோதி எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. விஷயத்தை என்கிட்ட சொன்னதும் நானும் உங்களை சந்திச்ச மாதிரி இருக்கட்டுமேன்னு வந்தேன். இட்ஸ் ஓகே. என்ன விஷயம்? இன்டர்வியூவா? ஆமா மேடம். நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் நோபல் பரிசு வாங்குறாருன்னு சொன்னதும் எங்க வியூவர்ஸ் எல்லாருமே அவங்க இன்டர்வியூ வேணும்னு சொல்லி துடிக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 27,000 லைக்ஸ் வந்திருக்கு மேடம். பாருங்க. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? என்ன மாதிரியான இன்டர்வியூ சொல்லுங்க, நான் தரேன். தேங்க்யூ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே மேடம். ஹலோ, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ, ஹலோ, ச்சே. யாருங்க மேடம்? யாருன்னே தெரியல. அப்பப்ப ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா பேசவே மாட்டாங்க. போனை டேப் பண்ண சொல்றேன் மேடம். வேணாம். இருப்பா வந்து. போலீஸ் ரூம் மாதிரி இருக்கு. யாராவது ஆபீசர் வந்திருக்காரா? என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். மேடம்,
இது வரைக்கும் உங்க துறையில யாரெல்லாம் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க? 2011 வருஷத்துக்கான மருத்துவ பிரிவுல மனுஷ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பத்தின கண்டுபிடிப்புக்காக 3 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அதுல முதல் நபர் ப்ரூஸ் பியூட்லர். இவரு கலிபோர்னியா ஆய்வு கழகத்துல பேராசிரியர். வயசு 54. ரெண்டாவது ஆளு ஜூல்ஃப் ஹாப்மேன். இவர் பிரான்ஸ்ல இருக்கிற சயின்ஸ் அகாடமியோட சேர்மன். ஸ்ட்ராங் பார்க் யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பட்டம் வாங்கினவர். மூணாவது ஆள் பேரு ரால்ஃப் ஸ்டெயின்மன். இவர்தான் மருத்துவத்துறைக்கு டென்ட்ரிக் செல்லுங்கிற வார்த்தையே அறிமுகப்படுத்தினவர். நான் அதே துறையில மனுஷ உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி பத்தின ரிசர்ச்ல புது விஷயங்களை சொன்னதுனாலையும் அதோட ஆராய்ச்சிகள்ல நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுனாலையும் என் பேரையும் நோபல் பரிசுக்கு செலக்ட் பண்ணிருக்கிறதா மெயில் அனுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நாட்டுல இருந்து, அதுவும் நம்ம வேல்பட்டு கிராமத்துல இருந்து போயிருக்கிற நீங்க அந்த விருதை வாங்க போறதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ. உங்க கண்டுபிடிப்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். பிரச்சனைனா வேணாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, கேளுங்க சொல்றேன். அத பத்தின நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி மேடம். நீங்களே சொல்லுங்க. ஓகே. ஏன் மேடம், ஃபைல் எல்லாம் எதுவுமே இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் கான்செப்ட் ஏன் மைண்ட்ல இருக்கும்போது அப்புறம் எதுக்கு ஃபைல்? அதானே, ஃபைல் எல்லாம் எதுக்கு? நீங்க சொல்லுங்க மேடம். மனுஷனுக்கு உடம்புல வர புது புது வியாதிகளுக்கு காரணம் என்னங்கிறது தான் என்னோட ரிசர்ச். காரணம் என்ன மேடம்? ஜீன்களும் டிஎன்ஏக்களும் தான் காரணம். டிஎன்ஏ அப்படின்னா என்ன மேடம்? டியாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏவோ ஜீனோ உடம்புக்குள்ள எங்க இருக்கு மேடம்? ஒவ்வொரு செல்லையும் இருக்கு. ஜீன்ல மட்டும் 80,000 வகை இருக்கிறதாவும், டிஎன்ஏக்கள் மனுஷ உடம்புல 300 கோடிக்கு மேல இருக்கிறதாவும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்றது? மனுஷ உடம்ப ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் புக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒவ்வொரு பக்கத்தையும் ஜீன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் பிரிண்ட் பண்ணி இருக்கிற எழுத்துக்கள் தான் டிஎன்ஏஸ். என்னோட ரிசர்ச்ல சிம்பிளா புரிய வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? புரியுது மேடம். நான் சொல்லி கொடுத்தது அவ கண்டுபிடிச்ச மாதிரியே சொல்றாளே. ச்சே. அருமையான எக்ஸாம்பிள் மேடம். எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது என்னோட குருநாதர் குருராஜ் சார் சொன்ன விஷயம். தட் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். சோ இந்த ஜீன், இந்த டிஎன்ஏ, இந்த கான்செப்ட் மேல தான் உங்க ரிசர்ச் நடக்குது. ஆமா. இந்த ஜீன்களும் டிஎன்ஏக்களும் தான் ஒரு மனுஷனோட உடம்ப வாழ்நாள் முழுக்கவும் ஆட்சி பண்ணுது. இன்னென்ன வயசுல உடம்பு இப்படி எல்லாம் மாறணும், அவங்களோட வளர்ச்சி இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறத டிஎன்ஏக்கள் தான் டிசைட் பண்ணுது. இப்போ நீங்க இந்த மாதிரி முடியோட தான் இருக்கணும், நீங்க இப்படி கம்மியான முடியோட தான் இருக்கணும். இது எல்லாமே ஜீனும் டிஎன்ஏக்களும் தான் முடிவு பண்ணுது. ஏன் மேடம், சகலமும் முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டிருக்குமா? எஸ். ஒரு கட்டடம் கட்டும்போது அது முடியும் போது எப்படி இருக்கும்னு நம்ம கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. ஓ. இத்தனையாவது வயசுல மீச நரைக்கணும், உதட்டுக்கு மேல ஒரு மச்சம் உருவாகணும், 75 வயசுல ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வரணும், 80ல செகண்ட் அட்டாக் வரணும், 83 வயசுல 3வது அட்டாக் வந்து உடம்போட சகல துடிப்புகளும் நிக்கணும்னு சகலத்தையும் இந்த ஜீன்களும் டிஎன்ஏக்களும் தான் கைவசம் வச்சிருக்கும். அந்தந்த வயசுக்கு அதை கரெக்டா செஞ்சிருமா? கண்டிப்பா செஞ்சிடும். மேடம், ஜீன் ஜீன் சொல்றமே, அதுக்கு ஷேப் இருக்கா? உருண்டையா, தட்டையா? உருண்டையும் இல்ல, தட்டையும் இல்ல. டபுள் ஹெலிக்கல் ஷேப். இந்த ஜீனுக்குள்ள 4 சங்கதிகள் இருக்கு. முதலாவது அடிமைன், 2வது
தைமைன், மூணாவது சைட்டோசைன், நாலாவது குவாமைன். ஒரு மனுஷனோட குணாதிசயங்களை நிர்ணயம் பண்றது இந்த நாலும் தான். இதை நாங்க பயோடெக்னாலஜில ATCGன்னு செல்லமா மென்ஷன் பண்ணுவோம். ஒரு ஜீன்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா மேடம்? இன்னும் நிறைய இருக்கு. சொல்ல ஆரம்பிச்சா கேக்குற உங்களுக்கு குழப்பமாயிடும். இதெல்லாம் நீங்க புக்கை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களா மேடம்? படிப்பு இருக்கு. ஜீன்களை பத்தி படிக்கிற படிப்புக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு பேரு. அதுல DNA டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச்சும் இருக்கு. ஆமா. அவ நம்ம மேல என்னதான் ஒப்பீனியன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்காம போறது சரியில்லை. நேரடியாவே கேட்டலாம். அப்பப்ப உங்களை போன்ல மிரட்டுறது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா மேடம்? கண்டிப்பா பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலா வளர்றத பிடிக்காதவங்களோட செயல் தான் இது. அந்த மாதிரி உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா மேடம்? ஆஹா, தெரியல. சரி, உங்க பாணிலேயே கேட்குறேன். உங்க சர்க்கிள்ல பொம்பளைகளை எப்பவுமே அடக்கி வச்சிருக்கிற கேரக்டர் யாராவது இருக்காங்களா? ஆம், ஒருத்தர் இருக்காரு. யார் அது? எங்க ப்ரொஃபசர் குருராஜ். பெண்கள் ரொம்ப பேசினா அவருக்கு பிடிக்காது. அவர் கேரக்டர் எப்படி? நல்லவரு, திறமையானவரு. என்னோட பல பாயிண்ட்ஸ்கள்ல என்ன நான் டெவலப் பண்ணிக்க உதவியா இருந்தவரு. ஆனா அப்பப்ப அவர் பண்ற சில்மிஷங்களை பார்த்தா கடுப்பாயிடும். மானத்தை வாங்கிட்டா. வண்டி எடுப்பா. அப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க மேடம்? ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருப்பாரு. அவரோட ஜூனியர் நானு. அவரை விட நான் பெரிய லெவல்ல இருக்கேன். அத அவரால டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியே இருப்பாரு. ஒருவேளை அவர்தான் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரா? தெரியல, ஒருவேளை இருக்கலாம். ஒரு நிமிஷம். சரிங்க மேடம். ஹலோ. ஓ, நீயா? எப்படி இருக்க? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கான்செப்டை பெரிய காசாக்குவோம். இதை எதுக்கு 25 லட்சத்துக்கு அந்த பாளைகிட்ட கொடுக்கணும்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அடிச்சிடலாம்ல? கண்டிப்பா அடிச்சிடலாம். பிசினஸ் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. ம். ஹலோ ராஜா, வணக்கம்ப்பா. நான் தொழிலதிபர் தொல்காப்பியன் பேசுறேன். ஏலா செருப்பு பிஞ்சிரும்ல, விஷயத்த சொல்ல. ரீசார்ஜ் பண்ணு ராசா. 50 ரூபாய்க்கு ஃபுல் டாக் டைம் இருக்கு. ஏலா வெக்கங்கண்ட வெண்டு முதல்ல பழைய பாக்கியக்குள்ள. அண்ணா, பழைய பாக்கிய வசூல் பண்ற வேலையில தான் நானும் இருக்கேன். நீ ரீசார்ஜ் பண்ணாதான் நான் மொத்தமும் கொடுப்பேன். ஏலா முதல்ல நம்பர் சொல்ல. கடன் கொடுக்க வேண்டியவன் நம்பரை கூட பத்திரமா வச்சுக்க மாட்டியா ராசா? சார், அந்த ஏலா சைடுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்பரை மாத்திரம் நான் பாத்துருக்கேன்ல. ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்பரை மாத்திர கேப் மாதிரியே இப்பதானே நான் பாக்குறேன். நம்பரை சொல்லி சொல்ல. 96140508. டக்குன்னு பண்ணுனா பிசினஸ் ஹவர்ஸ்ல வேலைய பார்க்கணும். ஏலா பண்ணி தொலைக்கிறேன். மொத்த பாக்கிய செட்டில் பண்ணணும் வையே. நெட்வொர்க்ல சொல்லி மொத்த கனெக்ஷன் புடிக்கிறோம் பாத்துக்க.
வயல போன. தேங்க்யூண்ணா. வணக்கம், தொழிலதிபர் தொல்காப்பியன் பேசுறேன். எதிரில பேசுறது யாரு? என் பேர் சந்திரசேகர். எல்லாரும் என்ன சந்துருன்னு கூப்பிடுவாங்க. வாவ், நானும் அப்படியே கூப்பிடுறேன். என்ன விஷயமா போன் பண்ணிருக்கீங்க சந்துரு? எனக்கு இன்னோவா காரோட வீல் கேப் 4 வேணும், கிடைக்குமா? என்கிட்ட வீல் கேப் கிடைக்கும்னு யார் சொன்னாங்க? தொழிலதிபர் தொல்காப்பியன் கிட்ட தேவைப்படுறத சொல்லிட்டா எங்கேயாவது திருடியாவது எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாருன்னு மார்க்கெட்ல இருக்கவங்க பேசிக்கிட்டாங்க. எந்த மார்க்கெட்ல? உங்க பொருட்களை நீங்க விக்கிற மார்க்கெட்ல சொன்னாங்க. அதை விடுங்க, வீல் கேப் கிடைக்குமா கிடைக்காதா? கஸ்டமரை ஆண்டவன் அனுப்புறான், அவங்களுக்கு தேவையான பொருளை இந்த தொல்காப்பியன் கொடுக்கறான். வீல் கேப் கையில ரெடியா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? சுப்பராய நகர் 4வது தெரு தெரியுமா? தெரியும், அங்கதான் இருக்கேன். அங்க ஒரு ஒயிட் கலர் இன்னோவா நிக்கும். அதோட டிரைவர் சீட்ல தான் நான் படுத்திருக்கேன். வாங்க சார். ஓடி போயிடலான்னு பார்த்தா சேர்ஸ் பண்ணிட்டு வந்து இடிச்சிட்டு போயிடுறேன். வாங்கண்ணே, வந்து டிரைவிங் சீட் டோரை ஓபன் பண்ணுங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம். சாரி, கொஞ்சம் தெரியாம நடந்து போச்சு. வாய மூடிக்கிட்டு வீல் கேப்ப போ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் சார், அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குமா? இருக்கும் சார். அதுல டேக் கட்டி இருந்ததே, அது உன் கையில ரெடியா இருக்கா? அது கடையில கிடைக்குமே சார். அது கடையில கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா? சும்மா கிடைக்குமா? ஐயோ ஐயோ, சும்மா எப்படி சார் தருவாங்க? அது பெரிய ரேட்ல இருக்காது சார். ஒரு 5 ரூபா கொடுத்தா மேட்ரு ஓவர் சார். எவ்வளவு கொடுத்தா மேட்டர் ஓவர்? ஜுஜுபி 5 ரூபா கொடுத்தா மேட்ரு ஓவர். இந்தா. எதுக்கு சார்? சொல்றேன், உன் பேக்க கொஞ்சம் கொடு. குடுடா. என்னங்க சார்? இந்தா புடி. வாங்குடா. போய் 8 டேக் வாங்கிட்டு வா. 8 டேகா? ஆமா, வீலுக்கு 2ன்னு 4 வீலுக்கு 8 டேக் கட்டினது நானு. கட் பண்ணது யாரு? நான் தான். 5 ரூபா தானே இருக்கும்னு சொன்னேன். போய் வாங்கிட்டு வா. சார், ஒன்னு 5 ரூபா இருக்கு சார். 8க்கு 40 ரூபா ஆகும். பெருசா 5 ரூபா தான் இருக்கும்னு இப்ப சொன்ன.
சார் அது சும்மா ஃப்ளோல வந்துருச்சு சார். இப்படி மாட்டிக்குவேன்னு தெரியாதுல்ல. 40 ரூபாய் என்கிட்ட இல்ல, உன்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பேக்கை வாங்கிட்டு போ. சார் என்கிட்ட 2 ரூபா தான் சார் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா எடுத்துக்கலாமா? தாராளமா சார். வேணும்னா பாருங்க, இங்க பாருங்க. இத தவிர என்கிட்ட வேற பைசா கிடையாது சார். வேணும்னா செக் பண்ணிக்கங்க. அது எப்படியா இந்த காலத்துல 2 ரூபாவோட வெளியே வரீங்க? இதுக்கு எதுவுமே கிடைக்காதய்யா. பிச்சைக்காரன் கூட இதை வாங்க மாட்டான் தெரியுமா? சார் இது கூட மினி ஸ்க்ரூ டிரைவர் பர்பஸ் தான் சார் வச்சிருக்கேன். ஓஹோ, இது கூட எக்யூப்மெண்ட் தானா, செலவுக்கு இல்லையா? நமக்கு என்ன சார் செலவு இருக்கு? ஆண்டவ புண்ணியத்துல எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நோ சிகரெட், நோ தண்ணி, நோ பொண்ணு, நோ பஸ் சார்ஜ், நோ ஆட்டோ சார்ஜ். எங்க போனாலும் நடராஜா சர்வீஸ் தான். சோ காசு தேவையே இல்ல. யோ, பசிச்சா என்னையா பண்ணுவ? கூட்டமா இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்கேயே ஒரு பர்ஸ அடிச்சு டோக்கனை வாங்கிட்டு அந்த பர்ஸ எடுத்தவங்கிட்டயே சார் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு சார் அப்படின்னு கொடுத்துருவேன் சார். நிஜமாவா சொல்ற? சத்தியமா. அதான் சார் நம்ம பேட்டர்ன். ஏன் அப்படி? திருடி வாழ்ந்தாலும் வாழலாமே தவிர பிக் பாக்கெட் அடிச்சு வாழக்கூடாது. ஆனா சாப்பாட்டுக்குன்னா பரவாயில்ல, அடிச்சுக்கோன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு சார். பரம்பரைக்கே இதுதான் தொழிலா? ஆமா சார். திருட்டு மட்டும் இல்ல, ஜேப்படி கை கால் எடுக்கிறதுன்னு எங்க ஜாதியில ஒரு 40 பேர் இருக்கும். அதுல நான் கொஞ்சம் டீசென்ட். அப்படின்னா இந்த மாதிரி வேலை இது இருந்தாலும் நீங்க செய்வீங்களா? செய்வோம் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு கொலை பண்ணணும். யார கொலை பண்ணணும்? என்னதான் நீ கொலை பண்ணணும்? ஹலோ ரஞ்சனி, நான் தான். என்னங்க? என்ன கொலை பண்றதுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயம்? வீட்டு வேலைக்கு ஒரு சின்சியரான வேலைக்காரிய தேட சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கலன்னு சொன்னீங்க. என்ன பண்றது? வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல, உயிர் எடுக்கிறதுக்கு டக்குன்னு கிடைக்கிறாங்க. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. நிஜமாதாப்பா சொல்றேன். மும்பைல இருந்து ஒரு வாடகை கொலைக்காரனை வர வைக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். அதுக்காக சுப்ராய நகர்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதார்த்தியா ஒருத்தன் கிடைச்சான், கூட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. யாருமா? ஒரு நிமிஷம் இருங்க. அவர்தான் மாமா. கொடு. ம். என்னடா? அப்பா, நம்ம வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டான். நீ எங்க இருக்க? வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். உள்ள கூட்டிட்டு வா. ஓகேப்பா. இன்னொரு கப் டீ எடுத்துட்டு வாமா, கெஸ்ட் வராரு. சரிங்க மாமா. வாங்க. உள்ள வாங்க. வரேன் வரேன். தேங்க்யூ. எவ்வளவு அழகா இருக்கா. இப்படி ஒருத்தி தான் நமக்கு பொண்டாட்டியா வரணும்னு நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏய், என்ன பாக்குற? அழகா இருக்கு சார், அதான் ரசிக்கிறேன். என்ன அழகா இருக்கு? வீடு, இந்த வீடு அழகா இருக்கு சார். அதெல்லாம் அப்புறம் ரசிக்கலாம். எங்க அப்பாக்கு லேட் ஆகுது, வந்த வேலையை பார்க்கலாமா? கண்டிப்பா சார். வா வா. ஐயா வணக்கமுங்க. தொழிலதிபர் தொல்காப்பியன். அது என்ன தொழிலதிபர்? நமக்குன்னு ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிற ஒவ்வொருத்தரும் தொழிலதிபர் தானே. ஆமா, நானும் அதே மாதிரி யார் தயவும் இல்லாம எனக்குன்னு ஒரு தொழிலை ரெடி பண்ணிக்கிட்டதுனால
நானும் தொழிலதிபர். ஆனா கொஞ்சம் வீக்கான தொழிலதிபர். அது சரி, இதுக்கு முன்னாடி கொலைகள் பண்ணிருக்கிய? கொலை பண்ணதில்லைன்னு சொன்னா எல்போடுன்னு நினைச்சுக்குவாங்க. பெட்டர் கொலை பண்ணிருக்கோன்னே சொல்லிடுவோம். ஏய், உன்னை தானே கேக்குறாரு, என்ன யோசிக்கிற? எத்தனை கொலை பண்ணிருக்கேன்னு யோசிக்கிறேன் சார். ஞாபகம் வந்துருச்சு. 13 கொலை பண்ணிருக்கேன் சார். எஸ், ஐ கில் 13 மெம்பர்ஸ். சந்துரு, நாம வேற ஆளை பார்க்கலாம். நமக்கு ஃப்ரெஷர்ஸ் வேணும். டீயை குடிச்சிட்டு அவனை கிளம்ப சொல்லு. சார், என்ன சார் இப்படி ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க? என்ன ட்விஸ்ட்? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்ன உண்மை? சார், எங்க குலதெய்வம் திருட்டு முனீஸ்வரன் சாமி சத்தியமா நான் எல்போர்ட் சார். தொல்காப்பியன், சும்மா இப்ப வேலையை ஒத்துக்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. இல்ல சார், நான் உண்மையதான் சொல்றேன். நான் இது வரைக்கும் கொலையா பண்ணதில்லை சார். இந்தாங்க சார். ஐயோ இருங்க மேடம், இந்த டீ எனக்கு தானான்னு இன்னும் டிசைட் ஆகல சார். உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. சார் சொல்லட்டும் மேடம். பொய் சொல்ற மாதிரி தெரியலப்பா. டீ எடுத்துக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டீல ஏலக்காய் வாசனை அப்படியே டெம்ப்ட் பண்ணுது. எங்க நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ஏலக்காய் டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிச்சு குடிப்பேன். பாருங்களேன், இப்ப இதை கொடுங்க மேடம். கடவுளே கடவுளே, என்ன ருசி வச்சிருக்கேன். மேடம், நீங்க தான் டீ போட்டீங்களா? ஆமா. ரொம்ப அருமையா இருக்கு மேடம். தேங்க்யூ. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். முடிஞ்சு போச்சு. இந்தாங்க மேடம். ரஞ்சனி, அந்த டூப்ளிகேட் பிளேட் கலந்து வச்சிருக்கோம்ல, அதை எடு. ரஞ்சனி, எடுத்து கொடு. இந்தா, அங்க வச்சிரு. இப்ப பாத்தியா எப்படி இருக்கு? உள்ள ஏதோ பெரிய காயமான மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ப முடியுதுல? முடியுது. இந்த விஷயம் எல்லாம் எதுக்குன்னு தான் புரியல. இந்த இடத்துல தான் அவன் என்ன கத்தியால குத்திட்டான். அப்படி சொன்னா நம்ப முடியுதா? யாரு? அந்த தொல்காப்பியனா? ஆமா. நல்லா இருக்கு, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஆடுற நாடகம்.
சுமார் அப்பா வராரு. அப்பா, கதவு திறந்தா இருக்கு, வாங்க. எப்படிப்பா? நல்லா இருக்கு. மேக்கப் போட்டுக்கிட்டது முக்கியம் இல்லை, நல்லா நடிக்கணும். புரியுதா? அதெல்லாம் நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டப்பா. ரஞ்சனிய ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? இன்னும் இவகிட்ட நம்ம பிளான் மாறின விஷயத்த சொல்லப்பா. அதனாலதான் அவ அப்படி முழிக்கிறாளா? ஆமாப்பா, இப்ப சொல்லிடுறேன். சொல்லு. டீம்ல ஒருத்தர் கன்ஃபியூஸ்ல இருந்தா கூட நமக்கு தான் சிக்கல். நான் அதுக்குள்ள அவனை கவனிச்சுட்டு வரேன். ஓகேப்பா. ம். என்னங்க பிளான் மாறுச்சு? வர வர என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ரஞ்சினி சொல்லல? அப்பாவுக்கு அவங்க காம்படிட்டர் சுஸ்மிதா மேடம் கிட்ட இருந்து த்ரெட் வருதுன்னு சொன்னேன் தானே? அத சொன்னீங்க. எல்லாமே சொன்னேன். இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன். உன்கிட்ட சொல்லாம ஏதாவது செய்வேனா ரஞ்சனி? இப்பதானே உங்க அப்பா கிட்ட சேஞ்ச் ஆன பிளான பத்தி ரஞ்சனி கிட்ட சொல்லலன்னு சொன்னீங்க. ரஞ்சனி, சுஸ்மிதா மேடம் அப்பாவை கொலை பண்ற உத்தேசத்தோட இருக்காங்கன்னு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு அனானிமஸ் கால் அப்பாக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரியும். நம்ம 2 பேருக்கிட்ட தானே உங்க அப்பா சொன்னாரு. அவ்வளவு பெரிய மதிப்பான பொம்பளை நோபல் பரிசு வாங்க போறாங்க, அவங்க மேல போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு அப்பா என்கிட்ட கேட்டாரு. நீ இருந்தல? இருந்தேன். அப்ப நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு சுஸ்மிதா மேடம் நம்ம வீட்டுக்குள்ள கொலைக்காரனை அனுப்புறதுக்கு முன்னாடி நாமளே ஒருத்தனை கொலைக்காரனை கிரியேட் பண்ணிக்கலான்னு பேசிக்கிட்டோம் தானே? ஆமா. அந்த கொலைக்காரன் நம்ம வீட்டு ஹால்ல கையில துப்பாக்கியோட வரும்போது நான் அவனை ஏன்னு கேட்கணும், அவன் என்ன சுடணும், நான் ஓடணும்னு கூட நம்ம பேசிக்கிட்டோம். அது எதுக்காகன்னு நீ கூட என்கிட்ட கேட்ட, கரெக்டா? ஆமா. நம்ம வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு கொலைகார என்ட்ரி ஆயிட்டான்னு பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்னா நல்லதுன்னு சொன்னீங்க. ஆமா, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்த அவன் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி தப்பிக்கும் போது சுஸ்மிதா அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா அதோட அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும்னு நம்ம பேசிக்கிட்டோம், கரெக்டா? ஆமா. அதுக்கும் அவனை அடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுது, பழகுது. சோ வீட்டுக்கு கூப்பிட்டுச்சுன்னா போற வழியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அப்பாக்கு பயம் வந்துருச்சு. அதனால என்ன ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான். அவ என்ன கத்தியால குத்திட்டான். கொலைகார வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறான். நான் அவனை அடிச்சேன், அதனால அவன் என்ன குத்துனன்றான். இது எல்லாம் பரபரப்பா நடக்குது. நீ வீட்ல அழுதுகிட்டே இன்டர்வியூ கொடுக்குற. நான் யாருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்? டிவிக்கா? டிவிக்காரங்க மாதிரியே கிட்னாப்பர்ஸ் வந்ததா சொல்லிக்குவாங்க. கிட்னாப்பர்ஸ் யாரு? எனக்கு புரியல. டீடைலா சொல்லுங்க. ஐயோ மண்டு, இந்த தொல்காப்பியன் இருக்கானா? நான் இருக்கனா? நீ இருக்கியா? ஆமாங்க, நம்ம 3 பேர் இருக்கோம். தொல்காப்பியன் ஒரு கிட்னாப்பர். அவன் அப்பா கிட்ட இருந்து என்ன கிட்னாப் பண்ணிட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்பா ஸ்டேஷன் போவாரு, அனானிமஸ் காலை பத்தி சொல்வாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது வாட்ஸ்அப்ல அப்பாக்கு ஒரு வீடியோ வரும். என்ன வீடியோ? ஒரு தடவை பாரு, நல்லா பாரு. இப்படி தரையில படுத்துக்கிட்டு அப்பா என்ன கத்தியால குத்திட்டாங்க, அப்பா என்ன கத்தியால குத்திட்டாங்க, அப்பா இப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அடுத்ததா தொல்காப்பியனோட வீடியோ வாட்ஸ்அப்ல வரும். என்னன்னு தெரியுமா? என்னன்னு? சுஸ்மிதா நோபல் பரிசு வாங்க தகுதி இல்லாதவ. அவ அந்த அவார்டு வாங்க ஹெல்ப் பண்ற குருராஜிக்கு புத்தி வரணும். அதுக்கு தான் அவரோட பையனை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தேன்னு நீ சொல்லணும். உன் காயத்தை காட்டி அவன் என்னை அடிச்சு மண்டைய உடைச்சிட்டான், அந்த கோவத்தினால நான் அவனோட வயித்துல கத்தியால குத்திட்டேன்னு சொல்லணும். உன் ஒரிஜினல் காயத்தை பார்த்தாதான் அவனோடது நடிப்பு இல்லைன்னு நம்புவாங்க. அதுக்கு தான் உன்னை அடிச்சேன். கடவுளே கடவுளே, இந்த விஷயத்தை நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அழகா இதை விட பெரிய காயம் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருப்பேனே சார். மேக்கப் போட்டா 5000 ரூபா.
அடி வாங்கினதுனால 1,00,000 உன் அக்கவுண்ட்டுக்கு 1,00,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். அப்படியா சார்? நிஜமாவா? ஆமா, ரெடியா இருக்கு. அப்ப நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் வச்சு அடிங்க சார். அடிங்க அடிங்க. என்னது இது? அடிக்கிறது? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அந்த தகுதி இருக்கனால தான்ப்பா தொல்காப்பியனை நான் தூக்கிட்டு வந்தேன். தொல்காப்பியன் சார், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே லீக் ஆக கூடாது. ஆகாது சார். ஃப்ரெண்ட்ஸ், நட்பு, பொண்ணு எந்த நாதாரியம் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம். எதுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸா வேணும்னு சொன்ன புரியுதா? புரியுது சார். போலீஸ் வாட்ஸ்அப்ல வீடியோவை பார்த்தாலும் என்ன யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்டேஷன்லயே டீடைல்ஸ் இருக்காது. ஓன் டீடைல் இருக்கா? இல்ல சார், நான் இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போனதே இல்ல. எனக்கு இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்டே அதான். அப்போ நாம நடத்த போற டிராமாவை பத்தி எதுவும் கவலைப்பட போறதில்ல. ஆமா சார். அண்ணா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் தான் அனானிமஸ் கால் பண்றேன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல. சரி, அவங்க பிளான் படி அவங்க பண்ணட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணா. ஹலோ சார், ஏசிபி சாருங்களா? இல்ல, நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். வணக்கம் சார், என் பேரு குருராஜ், பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி சுஷ்மிதா மேடம் சொல்லியிருக்காங்க. அவங்கள நீங்க சந்திச்சீங்களா? ஆமா சார், கூப்பிட்டு இருந்தாங்க, போயிட்டு வந்தேன். அவங்க என்னோட ஜூனியர். அதுவும் சொன்னாங்க சார். அவங்க உங்ககிட்ட ஜூனியரா இருந்ததால தான் நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு வளர முடிஞ்சுதான். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஹலோ ஹலோ என்னப்பா போனை வச்சிட்டீங்க? கடுப்பேத்துறாங்க. சுஸ்மிதாவை புகழ்ந்து பேசுறாங்க. கண்ணை மூடுனா அவதான் தெரியறா. என்ன பண்றது? சார், சுஸ்மிதா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஷகலக பேபி, ஷகலக பேபி, லுக்கு விட தோணலையா? லா 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 லா. ஷகலக பேபி, ஷகலக பேபி, லுக்கு விட தோணலையா? லா 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 லா. ஐயோ, 2 நாளா நான் தூங்கல. நான் 5th படிக்கும் போது நடந்தது இது. இதோ இவங்கள மாதிரியே இருப்பாங்க. உளறிட்டமோ, சமாளிப்போம். என்ன எல்லாரும் முறைக்கிறீங்க? தொல்காப்பியன் சுமார். அப்பா கோவமா இருக்காரு. சாரி சார். அவனுக்கு தெரியாதுல்ல, சொல்லிக் கொடு. சுஸ்மிதாங்கிறது அந்த சுஸ்மிதா இல்லப்பா. வேற சுஸ்மிதா இருக்காங்களா சார்? ஆமா, இவங்க சயின்டிஸ்ட். ஓஹோ, அப்போ எனக்கு தெரியாது சார். மாமா, அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? நான் நேரடியா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறேன். உன் இன்டர்வியூ கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணியாச்சா? காட்டு.
மணி இருக்கும். நான் அப்ப வாசல் பெருக்கிக்கிட்டு இருந்தேன். அவரே இங்க உட்கார்ந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு வேன் வந்தது. அதுல இருந்து 4-5 பேரு இறங்கி வந்தாங்க. அவரோட வாய பொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துடுங்க. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்தா எப்படி மாமா வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு. அப்பா அப்படியே இதையும் பாருங்க. ஐயோ ஐயோ வலிக்குதே. அப்பா அப்பா எனக்கு காப்பாத்துங்கப்பா. எனக்கு கத்தியால குத்திட்டாங்கப்பா. மருந்து கூட வைக்காம கட்டு போட்டிருக்காங்கப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. அப்பா நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. வேற என்னப்பா? நம்ம வீட்ல எடுத்த வீடியோ தான் நான் பேக் டிராப்ப பார்த்தேன். இல்லப்பா, பெட்ஷீட் கட்டிட்டேன். அந்த பெட்ஷீட்டை மறைச்சிட்டியா? பெட்ஷீட்டை துண்டு துண்டாக்கி காலையிலே குப்பை வண்டியில போட்டு அனுப்பிட்டேன். வெரி குட். இந்த வீடியோவை எப்ப அனுப்புவ? நீங்க SMS அனுப்புங்க, நான் உடனே அனுப்பிடுறேன். நான் ஸ்டேஷனுக்கு போனதும் ஒருவேளை ஏசிபி எங்கூட இங்க வர்றதா இருந்தா நான் என்னன்னு அனுப்புவேன். நீங்க 2 பேரும் நம்ம இடத்துக்கு போயிடுங்க. ரஞ்சனி மட்டும் இங்கே இருக்கட்டும். சரிங்கப்பா. நீங்க மெசேஜ் அனுப்பலனா முதல்ல உன் வீடியோவை அனுப்பு. அடுத்தது இவனோட வீடியோவை அனுப்பிடு. கடைசியா ரஞ்சினி வீடியோவையும் அனுப்புறேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்னப்பா போகும்போது? சார் நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். நீங்க சொன்னத சார் நான் எப்படி நடிக்கணும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் சார். அதை இப்போ நடிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சரியா? டக்குன்னு சொல்லுங்க சார். நடிப்பா? சுராகோ சுவாஞ்சியோ என்ன போலீஸே, பைய கத்தி குத்துல துடிக்கிறத பாத்தீங்களா? இன்னும் பெயின் கில்லர் கூட கொடுக்கல. அவனுக்கு என்ன திமிரு பாருங்க. ஏன் மண்டலி அடிச்சிட்டான்? வந்தது பாரு கோவம். எடுத்தேன் பாரு கத்திய, குத்துனேன் பாரு அவன் வயிற்றுல. அது இருக்கட்டும். அந்த சுஸ்மிதா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு நோபல் பிரைஸ் வேணான்னு அறிவிக்கணும். அவன் நோபல் பிரைஸ் வாங்கறதுக்கு காரணமா இருந்த குருராஜ் அத டிவியில எல்லாத்துலயும் அறிவிக்கணும். இல்ல அவரோட மருமகளையும் தூக்கிடுவோம். அவ்வளவுதான் சார். எப்படி சார் இருக்க நடிப்பு? வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ சார். இத கூட ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா. தேங்க்யூ சார் தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம் சார். என்னப்பா? ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. நான் போய் அப்பா அனுப்பிட்டு வரேன். என்ன தொல்காப்பியன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல மேடம். ஏன் எப்ப பார்த்தாலும் எதையோ மறைக்கிற மாதிரி தடுமாறுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பச்சை மிளகாய் கடிச்சிட்டு தண்ணி கிடைக்காம அவஸ்தைப்படுவோமே, அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன் மேடம். அப்படி என்ன நிலைமை எனக்கு புரியலையே. கடவுளே, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கண்ணுல காட்டிட்டு அவ கழுத்துல தாலியையும் காட்டுறியேடா. இது நியாயமா? என்னங்க இவர் பிரச்சனை என்னன்னு கேளுங்க. என்ன என்னாச்சு? அப்பப்ப என்ன பாக்குறாரு, ஒரு மாதிரி சங்கோச்சப்படுறாரு. அப்படியா? ஹலோ,
என்ன தொல்காப்பியன்? என்ன உன் லொல்லு? ஐயோ ஒன்னும் இல்ல சார், நத்திங். என்னமோ உன் லவர நான் தூக்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற. என் மூஞ்சி அப்படியா சார் தெரியுது? ஆமாயா, அதான் அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்னங்க அண்ணன் லைன்ல இருக்காரு. ஹலோ சந்துரு, அப்பா பிரச்சனை எது வரைக்கும் வந்திருக்கு? பிளான் ஏ சக்சஸ்ஃபுல். குட். என்ன தலைவரே, இதுதான் அந்த ஃபைலா? ஆமா பால, நான் கஷ்டப்பட்டு திருடி இருக்கேன். இது ஜெராக்ஸ் தான். ஏன் உனக்கு புரியலையா? எந்த காலத்துல நான் ஸ்கூலுக்கு போனேன் இதெல்லாம் புரியறதுக்கு? ஆனா புள்ளைய மட்டும் எப்படியாவது சயின்டிஸ்ட் ஆக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆசைப்படணும், அப்பதான் நடக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, இது என்ன? எது? என்ன இது? கோழி முட்டையா வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் டிராயிங்ஸ்யா. ஓஹோ, இது என்ன ஜிலேபி எழுதிருக்கீங்க? அத நான் எழுதல, அந்த அம்மா கையெழுத்துல டிராயிங்ஸ் பத்தின விளக்கங்கள் கொடுத்திருக்கு. அந்த அம்மா என்னதான் கண்டுபிடிச்சிருக்கு தலைவரே? டிஎன்ஏ ஜீன்ஸ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. என்னது டிஎன்ஏ ஜீன்ஸ்? நான் எப்பவும் கம்பெனி ஜீன்ஸ் தான் வாங்குவேன். என்ன டிஎன்ஏ லோக்கலா? கருமம், இது செல் பத்தின ஆராய்ச்சி. என்ன செல்லுன்னு சொல்லுங்க தலைவரே. சைனா செல்ல இருந்து எல்லா செல்லும் எனக்கு தெரியும். எப்பா, இது உடம்புல இருக்கிற செல் பத்தின ஆராய்ச்சிப்பா. ஓஹோ, சரி, அதை விடு தலைவரே. நான் அந்த டீட்டெயில என் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏப்பா, நீ போக வேண்டியது டீச்சர் கிட்ட இல்லப்பா, பின்ன இந்த விஷயத்துல எல்லாம் நல்ல ஞானமுள்ள ஆள்கிட்ட போ. உன் பையனை சயின்டிஸ்ட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. குருராஜ் கிட்ட போட்டுமா? அவரை உனக்கு தெரியுமா? தெரியும், அவரை வச்சுதான் நான் இதை டீல் பண்றேன். அப்ப கிளியர் தானே? ஓ, கிளியரோ கிளியர். தலைவரே, இதுல எந்த கோல்மாலும் இல்லையே. நீ இப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் வீடியோவை கொண்டு வந்திருக்க. என்ன வீடியோ? ஒரு நிமிஷம். இத நீயே பாரு. என்ன மேடம், அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் வர சொன்னேன். என்ன விஷயம் மேடம்? என் வீட்டுக்கு பின்னாடி யார் யாரோ நடக்கிறாங்க. என் போனுக்கு அனானமஸ் கால்ஸ் வருதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்போ என் வீட்டு பீரோவை கூட யாரோ திறந்திருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் மேடம், ஏதாவது காணாம போயிருச்சா? காணாமலாம் போகல, ஆனா ஃபைல்ஸ் எல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க. செக் பண்ணி இருப்பாங்களோங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. ஜெராக்ஸ் எடுத்திருப்பாங்களோ? தெரியலையே. ஓகேவா? சூப்பர் தல. பால, என் விஷயத்தையெல்லாம் கொடுத்துட்டேன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் இருத்தல. உங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் ஒரிஜினல். நாம பேசுற பணம். ஓகே. இது உங்க சின்ன வீட்டோட டேப்பு. ஆஹா. சாரி தலைவரே, ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. பிசினஸ்ல அதெல்லாம் சகஜம், விடுப்பா. பெஸ்ட் ஆஃப் லக். நான் வரேன்.
என்ன பால? நீங்களும் நானும் போட்ட பிளான் சக்சஸ் மேடம். இன்ஸ்பெக்டர் ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தாரா? அததான் சக்சஸ்னு சொன்னேன். உண்மையான சக்சஸ் இது கிடையாது. தெரியும் மேடம், இதெல்லாம் சாட்சிகள் தான். குருராஜ் ஜெயிலுக்கு போறதுதான் ஒரிஜினல் பிளே. ஆமா, போயிடு வர. இன்னும் 10 நிமிஷத்துல இத குருராஜ் கிட்ட சேர்த்துருவேன். அடுத்த அரை மணி நேரத்துல நான் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு குருராஜ் வீட்டுக்கு போவேன். ஆ. என் ஃபைலை ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க, வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அங்க ஃபைல் கிடைச்சிடும். ஆ. இன்ஸ்பெக்டர் தான் திருடி ஜெராக்ஸ் எடுத்த ஃபைல்ஸ் தான் அதுன்னு வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. சோ லைன் கிளியர். ஓகேயா? ஓகே, சூப்பர் மேடம். அவருக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு பேசின 50 லட்சம் வந்து சேரும். ஓகே மேடம், தேங்க்யூ. 25 போச்சு, 25 வந்துச்சு. ஹலோ, வணக்கம் சார், நான் பாலை பேசுறேன். சொல்லு பாலை. ஃபைல் கிடைச்சிடுச்சு சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். இப்ப நீ எங்க இருக்க? டபுள் டேங்க் பார்க்கு கிட்ட நிக்கிறேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு புறப்பட்டேன். நல்ல வேலை நீ கூப்பிட்ட. எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அது வேற விஷயம். உண்மையாவே ஃபைல் கிடைச்சிடுச்சா இல்ல பொய் சொல்றியா? பணத்தோட வாங்க, ஃபைலை வாங்கிட்டு போங்க. 10 நிமிஷத்துல வரேன், இரு. ஓகே சார். டிரைவர், டபுள் டேங்க் கிட்ட போப்பா. ஆளுமா டோலுமா ஐசா லக்குது ஆளுமா ஜே. ஹலோ, வணக்கம் பால. வணக்கம். யாரு? உன் பையன் இப்போ என்கிட்ட தான் இருக்கான். ஏய், பேசுறா. அப்பா 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 என்ன காப்பாத்துப்பா. அப்பா என்ன காப்பாத்துப்பா. அப்பா 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 என்ன காப்பாத்துப்பா. ஹலோ ஹலோ, யாருங்க? யாரியா நீ? கேட்டியா? என் பையனையே தூக்குன. வேற எதுக்கு தூக்குவாங்க? 25 கோடி வேணும். அதுக்கு தான் உன் பையனை கடத்தியிருக்க. 25 கோடியா? ஆமா. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா, நிஜமாவே இல்ல. எவ்வளவு இருக்கு? 60 லட்சம் தான் இருக்கு. இப்ப ஃபைல கொடுத்தா 50 லட்சம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா 1 கோடி 10 லட்சம் வரும்பா. அந்த ஃபைலை கொடு, நான் அதை வித்து 25 கோடி சம்பாதிச்சுக்கிறேன். ஐயா, என்கிட்ட இருக்குது ஃபைல் இல்ல, ஜெராக்ஸ். பையன் வேணுமா? அந்த ஜெராக்ஸ் வேணுமா? ஐயோ, பையன் தான் வேணும். அப்போ அந்த ஃபைலை அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிரு. என் பையன் சார். இன்னும் 2 நிமிஷத்துல உன் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறேன். நீ ஃபைலை போட்டு போயிடுறியா? புறப்படுறேன் சார். மேடம், என்ன? உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லையா மேடம்? ஏன்? கேம் விளையாடுறீங்களா? டென்ஷனா இருக்கிறதுனால தானே கேம்ஸ் ஆடுறேன். ஓஹோ. அங்கிள், உங்க மொபைலை கொஞ்சம் கொடுங்க, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஐயோ, அவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் போல இருக்க. அங்கிள், என்ன? வாட்ஸ்அப்ல நம்ம சந்துருவ யாரோ கத்தியால குத்துன மாதிரி வீடியோ வருது. ஹே பிரவீன், அதெல்லாம் பெருசு பண்ணாத.
போன கூட இருங்க பாக்குறேன். சுராகோ சுமாஞ்சியோ என்ன போலீஸ் பைய கத்தி குத்துல துடிக்கிறத பாத்தீங்களா? இன்னும் பெயின் கில்லர் கூட கொடுக்கல. ஓ. அவனுக்கு என்ன திமிரு பாருங்க. ஏன் மண்டையிலேயே அடிச்சிட்டான்? வந்தது பாரு கோவம். எடுத்த கொத்திய குத்துன அவன் வயித்துல. சரி அது போகட்டும். அந்த சயின்டிஸ்ட் சுஸ்மிதா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு நோபல் பிரைஸ் வேணான்னு அறிவிக்கணும். அவ நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு காரணமான குருராஜ் அத டிவில எல்லாம் அறிவிக்கணும். இல்ல அவனோட மருமகளையும் தூக்கிடுவோம். என்ன அங்கிள் இதெல்லாம்? இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி இத பத்தி நீ பேசாத ப்ளீஸ். ஓகே ஓகே. இல்ல சார், இது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். நான் நேரடியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே சார். மிஸ்டர் குருராஜ் சார், என்ன உங்க ப்ராப்ளம்? எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல சார். உங்களுக்கும் சுஸ்மிதா மேடத்துக்கும் நடக்கிற கோல்டு வார் தான் என்ன? மேடம், உங்க கேஸ பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியும். நீங்க கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. தூக்கு தண்டனை தர அளவுக்கு பெரிய தப்பு ஒண்ணும் நான் பண்ணல. டிஜிபிக்கு டீட்டெயிலா நான் மெயில் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு போன் வரும். நானும் உங்களை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தல. உங்க வீட்லயே தான் விசாரிக்கிறேன். என்ன தெரியணும் உங்களுக்கு? பாலகட்ட 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசி குருராஜ் சார் மேல அபாண்டமா பழி சுமத்தி அவரை ஜெயில தள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்ன பத்தி அங்கங்க தப்பா பேசி என்ன நோபல் பரிசு வாங்க விடாம பண்ணுவேன்னு புலம்புறாரு. அவர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் நிம்மதியா இருக்கலாமேன்னு தான் அப்படி பண்ணேன். ஏ சார், அப்படி பண்ணீங்களா? சார் அது வந்து உங்களுக்கு அவங்க மேல அப்படி என்ன சார் கோபம்? எனக்கு கோபமெல்லாம் இல்ல சார். உங்களுக்கு இருக்கிறது கோபம் இல்ல, பொறாமைன்னு எனக்கு தெரியும் சார். ஆமா, பொறாம தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட வந்து ஜூனியரா சேர்ந்தப்போ எப்படி இருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? அன்னைக்கு எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் நைஸா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க என்னோட எல்லா விஷயத்தையும் உங்க தீசிஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கல. இதுதான் உங்க கோவமா? ஆமா, பெத்தவனுக்கு தானே தெரியும் கருவ சுமந்த வலி. சார், நோபல் பிரைஸுக்கு என் பேரை நான் எப்படி சப்மிட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சுஷ்மிதா டாட்டர் ஆஃப் குருராஜ்னு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா அத உலக அளவுல ப்ரோமோட் பண்ற விதம் தெரியல. உங்ககிட்ட அசிஸ்டண்டா வந்த பிறகு நான் அதை அப்சர்வ் பண்ணேன். உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற எல்லாருமே உங்களோட கேரக்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாரும் உங்க ப்ராஜெக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் யாருக்கும் சொல்லாம நான் உங்க கான்செப்ட்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் என் பேர்ல உலக அளவுல ப்ரோமோட் பண்ண பார்த்தேன். என் பேரு நோபல் பிரைஸ் வரைக்கும் போயாச்சு. இந்த விஷயத்த சஸ்பென்ஸா வச்சு பிரைஸ் கொடுக்கிற டைம்ல அவங்க பெர்மிஷனோட உங்களுக்கு கொடுக்க வைக்கலான்னு நான் இருந்தேன். அதை தடுக்கிற முயற்சியில நீங்க இருந்ததுனால நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன். சார், என்ன மன்னிச்சிருமா? தொண்டை அடைச்சுக்குச்சு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அவங்கள ஒரு தடவை சந்திக்கணும் போல இருக்கு. போய் பார்த்துட்டு வா. நான் அதுக்குள்ள ரஞ்சினியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, பேப்பர் கொடு. இந்தா.
குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் தம்பி. தம்பி, என்னண்ணே? எதுக்கு இந்த சிஸ்டம்? என்ன சிஸ்டம்ண்ணே? இப்படி பிளேட்டை வச்சு டீ ஊத்துறியே, இந்த சிஸ்டம். தெரியலண்ணே. எங்க அப்பா எது சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்வேன். நம்ம இன்ஸ்பெக்டர் சங்கர் சாரும் அப்பாவும் உங்களை இப்படி கட்டி போட சொன்னாங்க, கட்டி போட்டிருக்கேன். பிளேட் வைக்க சொன்னாங்க, வச்சிருக்கேன். அதுல டீயை ஊத்த சொல்லி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு, ஊத்திட்டேன். அதெல்லாம் கரெக்ட். எப்படி டீயை குடிக்கிறது? நாக்கால நக்கியா? அது நீங்க அவர் வரும்போது தானே கேட்கணும். சரி, நம்ம தலையெழுத்து நக்கி தான் குடிக்கணும்னு இருந்தா நக்கி குடிப்போம். நமக்கு தான் நக்கி குடிச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரஞ்சனி எங்க? அவ பெரியம்மா பொண்ணுக்கு இன்னைக்கு சீமந்தம் ரெடி பண்றதுக்காக போயிருக்கா. ஓஹோ. சந்துரு, அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்கப்பா. அப்பா சம்பாதிச்ச இந்த சொத்துக்கெல்லாம் இது வரைக்கும் நீ ஒருத்தன் தானே வாரிசு. ஆமா, ஏன்பா? இனிமே அதை 2 பங்கா பிரிச்சிடலான்னு நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? அதெல்லாம் உங்க முடிவு தான்ப்பா. ஏன் அங்கிள், ஏன் திடீர்னு இந்த கேள்வி? இல்ல, சுஸ்மிதாவை என் பொண்ணா சந்துருவுக்கு அக்காவா அங்கீகரிக்க போறேன். வக்கீல் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. உங்க இஷ்டம் போல செய்யுங்கப்பா. நாங்க யாரு எப்பவும் உங்க முடிவுக்கு தடங்களா வரமாட்டோம். ஏன்பா கண் கலக்குறீங்க? நல்ல வேலை, புத்தி கெட்டத்தனமா பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றதுக்கு இருந்த இல்லையா சந்துரு? நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? அவசரப்பட்டு சுஸ்மிதாவை ஜெயில போட்டிருப்பேன். இல்லனா அந்த பையன் தொல்காப்பியன் பேச்சை கேட்டு கொலை பண்ண சொல்லியிருப்பேன். புத்தி தடுமாறி போயிடுச்சு. அவன் எங்க போயிட்டான்? அவனுக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டேன் பிரவீன். போகட்டும். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி இதோட போச்சே. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தா கூட சந்துரு உங்களை மாட்ட விட்டுருக்க மாட்டான். அவனும் என் மேல கண்மூடித்தனமான பாசத்துல நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க முன்னாடி அப்படி நின்னானே தவிர என் மூலமா எல்லாம் செய்ய வச்சது அவன்தான். உங்க அப்பாவை நான் ஃபாலோ பண்ணமா? ஆமா. ஏன்? அப்பா ரொம்ப பிரில்லியன்ட் ப்ரொஃபசர், தெரியும் தானே? தெரியும். அதுக்கு என்ன? பயோடெக்னாலஜியை கரைச்சி குடிச்சு டிகிரி வாங்கின எக்ஸ்பர்ட்ஸ் கூட அப்பப்போ வெயிட் பண்ணி அப்பாவை மீட் பண்ணி அவங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அப்பா ஒரு விக்கிபீடியா. அதுவும் தெரியும்ல? தெரியும்டா. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நாம மாமா மச்சானா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க ஜீனுக்கு தான் ஏன் தங்கச்சியை கொடுப்பேன்னு அடம் பிடிச்சு பர்மிஷன் வாங்கின. அவரை ஏன் இப்ப ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற? அத சொல்லு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, பிரில்லியண்டா இருக்கணும். இப்படியெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்த அப்பா இப்போ இது ஒரு தப்பான வேலையில ஈடுபடுறாரு பிரவீன். என்ன தப்பான வேலை? தெரியல. யார் கூடயோ போன்ல திருடுறது தப்பு இல்ல, திருடி கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்னு அதை சொல்லுன்னு போன்ல கேக்குறாரு. என்ன திருட்டு? அது தெரியல. எதிர்ச்சியா நான் அவர் ரூமை கிராஷ் பண்ணும்போது பாதி தான் கேட்டேன். ரஞ்சனி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். அவதான் நாம அவரை ஃபாலோ பண்ண வேணாம், எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அவர் பண்ணட்டும்னு சொன்னா. இப்ப என்ன? அவரை ஃபாலோ பண்ணணும், அவர் எதை திருடுறதுக்கு பிளான் பண்றாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நீ என்ன ஃபாலோ பண்ணியா? ஆமா, ஃபாலோ பண்ண. 3வது நாள் நீங்க அந்த பாளைய சந்திச்சப்ப
நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பதான் நீங்க மாட்டி இருக்கிறது எவ்வளவு டேஞ்சரான இடம்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த கார்டுல அவ ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சார். இப்ப நான் மொபைல்ல காமிச்ச விஷயம் எல்லாமே அந்த ஃபைல்ல கான்செப்டா இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சதா சார்? ஆமா. நீங்க கண்டுபிடிச்சத அந்த அம்மா தன்னோடதுன்னு திருடி வச்சிருக்கா? ஆமா. அப்ப நம்ம போலீஸ்க்கு போலாமா சார்? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு போலீஸ்க்கெல்லாம் போக முடியாது. ஏன்? இது வேற மாதிரி கிரைம். என் ஐடியாவே நான் த்ரோ பண்ணேன். அவ அதை தீசிஸா ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. அவளோடதுன்னு சொல்லிக்கிட்டு திரியறா. அந்த ஃபைலை திருடிட்டு வந்து கொடுத்தா போதுமா? அவ்வளவு போதும். விடுங்க, ஒரு ஆளை வச்சு எடுத்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன சார்? அப்படியெல்லாம் யாரையோ வச்சு பொருளை திருடிட்டு வரக்கூடாது. அப்படின்னா? அவ பெரிய லெவல்ல இருக்கா. அதனால திருடவும் செய்யணும், அவளுக்கு தெரியவும் கூடாது. அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வேணாமா? ஃபைலோட ஜெராக்ஸ் கிடைச்சா கூட போதும். ஓகே, விடுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு அமௌண்ட்? 8 லட்சம்னு முடிவு பண்ணிருக்கேன். 10 லட்சமா கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி சார், ஒரு நிமிஷம். இந்த கான்செப்டை யார் வச்சிருந்தாலோ அவங்கள சயின்டிஸ்ட்னு முடிவு பண்ணிடுவாங்களா? ஆமால, பொருள் இருக்கிறவன் தானே வியாபாரி, மற்றவனை ஏஜென்ட்னு தானே சொல்லுவாங்க. நான் வரேன். ஹலோ, சுஸ்மிதா மேடமா? இவன் என்ன நேரா அந்த சுஸ்மிதாவுக்கே ஃபோன் பண்றான்? அவன் அப்பவே சுஸ்மிதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டானா? ஆமா அங்கிள், உங்ககிட்ட ஒரு டீலிங் பேசணும்னு அங்க போயிட்டான். நான் அவனையும் ஃபாலோ பண்ணேன். அங்க போன அவ சுஸ்மிதா கூட வேற ஒரு டீல் பேசிட்டு இருந்தான். சொல்லுங்க மேடம். என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கா மேடம்? அப்படியா? ஏற்பாடு பண்ணு. பண்றேன் மேடம். அதுக்கப்புறம் வந்து என்ன சந்திச்சு நீங்க அந்த பாளைய ஃபைல் திருடுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்ற விஷயத்த என்கிட்ட சொன்னா. அப்பா தெரியாம இந்த மாதிரி கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கண்டுபிடி. அந்த ஃபைல் அப்பா கைக்கு வந்தாதானே சுஸ்மிதா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபைல் அப்பா கைக்கு வராம நாம பாத்துக்கலான்னு சொன்னேன். இவன் சொன்னதுனால நான் அந்த பாளைய ஃபாலோ பண்ணேன். அவன் இன்ஸ்பெக்டரை சந்திச்சான். நம்ம நாட்டுல இருந்து, அதுவும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் சுஸ்மிதான்னு பேரு தெரியுமா? தெரியும், பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவங்க ஃபார்முலாவுக்காக நோபல் பரிசு வாங்க போறாங்க. கரெக்ட். கொஞ்சம் திருடி கொடுங்க சார். இதெல்லாம் சாத்தியமாகிற வேலையா? 25 லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணி கொடுக்கறதுக்கு வேற ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. இது உங்களால முடியலனா என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. பாளை போனதுக்கு அப்புறம் நான் போய் இன்ஸ்பெக்டரை சந்திச்சேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? என் பேர் பிரவீன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன பேசணும்? எல்லாத்தையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த பொம்பளை பிளான் என்ன, அவங்க 2 பேரையும் கையங்காலமா பிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் யோசிச்சு நாங்க அங்க போய் நடிச்சோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே. நான் பார்க்குறேன். வாங்க சார்.
ஆ என்ன மிஸ்டர் சந்துரு, அப்பா என்ன சொல்றாரு? எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆ சார். ம். என்ன பிரவீன், நாம 2 பேரும் பண்ண சாகசங்களை எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லல சார், கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். எதை பிரவீன் நிறுத்தி வச்சிருக்க? உங்களுக்கு வந்த மிரட்டல் கால் ஞாபகம் இருக்கா? ஆமா, என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. இன்னைக்கு தான் அந்த சனிக்கிழமை. அது யாருன்னு நினைச்சீங்க? அந்த சுஷ்மிதா தான் யாரோ ஒரு ஆளை வச்சு மிரட்டினான்னு நினைச்சேன். அது சுஸ்மிதாவோட ஆள்லாம் இல்லப்பா, நம்ம பிரவீன் தான். பிரவீனா? ஆமா அங்கிள், நான் தான் உங்களை மிரட்டினேன். ஏன்? நான் தான் அப்படி மிரட்ட சொன்னேன். திடீர்னு நேத்து அப்பா ஒரு கொலைகாரனை தேட சொன்னார் சார். கொலைக்காரனையா? ஆமா, எதுக்கு? தெரியல, அத பத்தி ஒண்ணுமே சொல்லல. 2 மாசமா அந்த சுஸ்மிதாவை ஃபாலோ பண்றோம். அவ உங்க அப்பாவுக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த பாலை என்னடான்னா ஃபைலை கேட்டு என்ன டார்ச்சர் பண்றான். ஆதாரப்பூர்வமா அவளை ஏதாவது பண்ணணும்னா முடியல. இதுக்கு நடுவுல உங்க அப்பா ஏன் கொலைகாரனை தேடுறாருன்னு தெரியலையே. அவர் எப்பவுமே அப்படிதான், மனசுல நினைக்கிறத வெளியே சொல்ல மாட்டாரு. பிரவீன், நீ ஒரு வேலை பண்ண. சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீ சுஸ்மிதாவுக்கு ஃபோன் பண்ணி சைலண்டா இருக்கல்ல? ஆமா சார். இன்னைக்கு அடிஷனலா இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொன்னுடுவேன்னு மிரட்டு. ஏன் சார்? அவர் அங்க வரட்டும், அதே நேரம் நாம அங்க போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா அன்னைக்கு நீங்க சுஸ்மிதா வீட்டு வரைக்கும் வந்துட்டு எங்களை மீட் பண்ணாமே போயிட்டீங்க. உள்ள வந்து எங்களை பார்த்திருந்தீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தியிருப்போம். எல்லாம் தலை எழுத்து. ஆமா, நீங்க ஏன் சந்திரகிட்ட ஒரு கொலையாளியை ஏற்பாடு பண்ண சொன்னீங்க? பாலை தான் எனக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு வர சொன்னான். அங்க அவன் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த அட்ரஸுக்கு தான் வர சொன்னான். சார் பூட்டை திறந்து உள்ள வாங்க சார். இந்தாங்க. அண்ணா என்னண்ணா? டேய், பூட்டை பூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கோ. நான் கூப்பிட்டா தான் வரணும். போ. சரிண்ணா. பால, என்னாச்சு இப்படி இருக்க? சார் 4 நாளா போலீஸ் போட்டு குமுறுன்னு குமுறிட்டாங்க சார். ஏன்? ஃபைலை திருட வேற யாராவது போனா பிரச்சனை ஆயிடுமேனு நானே போனேன் சார். சரி, அந்த பொம்பளை என்னை கையங்களமா பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துச்சு சார். ஐயோ, விஷயம் பேப்பர்ல எல்லாம் கூட வரலையே. அந்த அம்மா நோபல் பரிசு வாங்க போறாங்களாமே, வெளியிலே வராம கமுக்கமா குமுறிட்டாங்க சார். என் பேரை சொல்லிட்டியா? கடவுள் சத்தியமா இல்ல சார், அப்படிலாம் காட்டி கொடுப்பனா சார்? அப்பாடி, வேற என்ன சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு கேட்க மாட்டீங்களா சார்? என்ன சொல்லி தப்பிச்ச? யாருன்னு தெரியாது, ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த அம்மா சுஷ்மிதா நோபல் பரிசு வாங்கக்கூடாது, திருப்பி கொடுக்கணும்னு அறிவிக்க சொல்றதுக்காக திருட சொன்னாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை பண்ண, நல்ல ஐடியாவும் கொடுத்த. இனிமே அந்த ஃபைல் நம்ம கைக்கு வர்றதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சார், என்ன? உங்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, எனக்காக நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஃபைல் கிடைக்கும், அன்னைக்கு என் பிள்ளைய நீங்க சயின்டிஸ்ட் ஆக்கிருங்க சார். என்னது, சயின்டிஸ்டா? ஏன் சார் முடியாதா? அப்போ உங்க அசிஸ்டண்டாவது வச்சுக்கோங்க. அது சரி, அவன் புள்ளைய சயின்டிஸ்ட் ஆக்கணுங்கிறதால தான் இவ்வளவு குழப்பமும் வந்துச்சு. இன்னும் அவன் திருந்தவே மாட்டேங்கிறானே. அவனை நான் பார்த்துக்கிறேன். எனிவே, நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன சந்திரு? நன்மைதான் சார் நடந்தது கூட. அப்பா சுஸ்மிதானால ஏமாத்தப்படல, கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு. அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். என்னப்பா? ஆமா, உண்மையான உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி உண்டுங்கிறது என் விஷயத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன பிரவீன், என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராமருக்கு பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவுன மாதிரி என் பங்கம் கொஞ்சம் இருந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஹா, வெரி குட் வெரி குட். எனக்கு மேல ஒரு முக்கியமான வேலை இருக்கு,
நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? இந்த யூனிஃபார்மோட வேல்யூ என்னன்னு அந்த அப்பாவி ஜீவனுக்கு புரிய வச்சுட்டு வந்துடுறேன். என்ன பால, நல்லா இருக்கியா? தலைவரே, என்ன தலைவரே இப்படி கட்டி போட சொல்லிட்டீங்களே. டீ கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நக்கிதான் குடிச்சேன். இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? என்ன புரியணும்? நம்ம கிட்ட 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் 60 லட்சம் ரூபாய் இருந்தாலும் நம்மளை ஏதாவது ஒண்ணு கட்டுப்படுத்துச்சுன்னா எடுத்து குடிக்க வேண்டிய பொருளை கூட நக்கி தான் குடிக்கணும். கரெக்டா? என்ன தலைவரே நக்கல் பண்றீங்க? டேய், நான் நக்கல் பண்ணேன்னு பைய நீ நாசமாயிடுவ. மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கயிறு மாதிரி தான் நான் வந்திருக்கேன், தெரியுமா? எப்படி 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 நான் உனக்கு ஃபைலை திருடி கொண்டு வந்து கொடுக்கணுமா? போலீஸ்காரங்கிட்டயே ஆடு புலி ஆட்டம் ஆடுறியா? ஏன் ஆட்டத்தை பாத்தியா? ஃபைலை திருடாம ஏதோ வேஸ்ட் பேப்பர்களை ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன் பாத்தியா? அண்ணே, என்னன்னு தப்பாயிடுச்சுண்ணே. என்னன்னு தப்பாயிடுச்சு? உங்ககிட்ட விளையாண்டது தப்பு தானே. என்கிட்ட விளையாடுனது அப்புறம் முதல்ல எனக்கு 3 விஷயத்தை கிளியர் பண்ணு. என்னன்னு? சுஸ்மிதா வீட்ல இருந்து ஃபைல் திருடுற வேலைய குருராஜ் உனக்கு கொடுத்தாருல்ல? ஆமா. அப்புறம் எப்படி நீ அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற சுஸ்மிதா கிட்ட 50 லட்சத்துக்கு அடி போட்ட? அதெல்லாம் தொழில் ரகசியம்னே. அடிச்சி சொல்றா. உங்களை கொன்னு உங்க வீட்டுல இருக்கிற ஃபைலை திருட சொல்லி எனக்கு 40 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா தரதா இருந்தா சொல்லுங்க, உங்க பக்கம் வந்துடுறேன்னு சொன்னேன். கில்லாடி பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க? கொலையே வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பிடிச்சு அந்த ஃபைலை திருடி குருராஜ ஜெயில போடு, 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அது சரி. ஆமா, போலீஸ் அடிச்சாங்க, தீவிரவாத இயக்கம், அது இதுன்னு குருராஜ் கிட்ட கதை விட்டியே, அதெல்லாம் நடிப்பு தானே? ஆமா சார். எதுக்கு இந்த நாடகம்? அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி உன் பையனை சயின்டிஸ்ட் ஆக்கிறதுக்கு தானே? ஆமா சார். நான் சின்ன வீட்டுல படுத்தது கூட ஷூட் பண்ணிட்டியடா. ஏன்டா? எனக்கு அது ஒரு நாள் யூஸ் ஆகுமேனு பண்ணிட்டேன் சார். போலீஸ்காரன்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? நீ கிரிமினல்னா நாங்க கிரிமினலை பிடிக்கிற மகா கிரிமினல். டேய் டேய், இது என்ன தெரியுமா? தெரியாது சார். நோபல் அவார்டு கான்செப்ட் ஃபைல திருட முயற்சி பண்ணவங்க யாருன்னு தேடையில பாளைன்னு ஒரு பழைய ரவுடி தான் மூலம்னு தெரிஞ்சது. ஆனா அவன் இப்போ தீவிரவாதிகள் இயக்கத்தில் இருக்கான்னு கமிஷனர் கிட்ட போட்டு கொடுத்துட்டார். அவர் சுட்டு புடிங்கன்னு என்கவுண்டர் பண்ண ஆர்டர் கொடுத்துட்டாரு. உன்னை வெளியே தேடுறாங்க. நான் உன்னை புதுவிதமா தண்டிக்க போறேன். நீ வாழ்நாள் பூரா சாப்பாட்டை நக்கியே தான் சாப்பிடணும். உன்னை தினமும் 1/2 மணி நேரம் அவுத்து விடுவாங்க. அந்த நேரத்துல நீ தப்பிக்க முயற்சி பண்ண சுட்டுருவாங்க. நக்கி சாப்பிடும் போதெல்லாம் நான் உன் எதிரிலேயே இருக்கிற மாதிரி உனக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ். வரட்டுமா?